Systolic, diastolic, systolic pressure 120, diastolic pressure 80. சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் பிரஷர்னா வேற ஒன்றும் கிடையாது. ஹியூமன் பீயிங்கோட அந்த பிளட் ப்ரெஷர் வேல்யூ, நார்மல் பிளட் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம்னா 120/80 இருக்கணும். இது சிஸ்டாலிக்னா என்ன, டயஸ்டாலிக்னா என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ப்ரொபோர்ஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம் கூட ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் ரிலேஷன்ஷிப். இதை போட்டு நான் வச்சுக்கணும். வால்யூம் கூட ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன்னா வேற ஒன்றும் கிடையாது. இதை அதிகரிச்சோம்னா அது வந்து குறையணும், இல்ல இதை குறைச்சோம்னா இது வந்து அதிகரிக்கணும். இதுதே இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆகணும். இதை இன்க்ரீஸ் பண்றப்ப இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். புரியுதா? இல்ல இதை டிக்ரீஸ் பண்றப்ப இதுவும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்ப சிஸ்டாலிக் பிரஷர் அப்படின்னா என்னன்னா, இதயம் சுருங்கும்ல, இதயம் சுருங்குறப்ப என்ன செய்யும், வால்யூம் ஏரியா இருக்குல்ல, ஏரியா வந்து ஒரு வால்யூம்ங்கிறது 3 டைமென்ஷனல் ஏரியா, ஏரியாங்கிறது 2 டைமென்ஷனு, இது வந்து 3 டைமென்ஷன். இதே சுருங்குறப்ப இடம் என்ன ஆகும், கம்மியாகுமா? கம்மியாகிறப்ப வால்யூம் கம்மியாகும். வால்யூம் கம்மியாச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும், அதிகமாகும். அதனாலதே 120 சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120. இப்ப டயஸ்டாலிக் ப்ரெஷர் பார்த்தோம்னா ப்ரெஷர் கூட வால்யூம் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். அப்ப வால்யூம் வந்து அதிகப்படுத்தணும், ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்ப அதனாலதான் 80 வந்து வருது. இதுதான் நார்மல் வேல்யூ வந்து 120/80 இருக்கும். சிஸ்டாலிக் பிரஷர் வந்து 120, டயஸ்டாலிக் பிரஷர் வந்து 80. இதான் நார்மல் பிளட் பிரஷர் வேல்யூ ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்போ வந்து வால்யூம் பிரஷர் பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. இந்த ப்ரொனவுன்ஸ் பண்றோம்ல, இந்த வார்த்தையை தானே வந்து நமக்கு வெளிப்படுத்தும். இப்போ எதனா சிஸ்டாலிக் பிரஷர், சிஸ்ன வாய சொல்லுவேன், அந்த ப்ரொனவுன்சியேஷன் பாரு, சிஸ். புரியுதா? குறையுதா ஏரியா? அப்ப ஏரியா குறைஞ்சா தட் மீன்ஸ் வால்யூம் குறைஞ்சுன்னா பிரஷர் அதிகமாகும். இப்ப உன்னோட சொல்லு டயஸ்டாலிக். அந்த டயஸ்ங்கிற ஒண்ணு சொல்லு, டயஸ். கேமரா பார்த்து சொல்லு, டயஸ்ங்கிறப்ப அந்த டயஸ். புரியுதா? டயஸ். சிஸ், சிஸ்ங்கிறப்ப வாய் வந்து குவியுதா, வால்யூம் வந்து கம்மியாகுது. டயஸ்ங்கிறப்ப வாய் வந்து அப்படியே விரியுதா, அப்ப ஏரியா வந்து தட் மீன்ஸ் வால்யூம் வந்து அதிகமாகுது, அப்ப பிரஷர் வந்து கம்மியாகும். இதான் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் பிரஷர். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வால்யூமுக்கும் பிரஷருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு?